Bismillahirrahmanirrahim. Menyadarinya. Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-aziz wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa nunazzilu minal Qur'ani ma huwa shifaa wa rahmatul lil mu'minin. Sadaqallahu al-aliyyul azim. وقال نبينا صلى الله عليه وسلم اقرأوا هذا القرآن فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه صدق رسول الله صلى الله عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த அவனுடைய கிருபை அருள் பொக்கிஷம் இந்த புனிதமான ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறோம். இதுக்கு நாங்கள் அதிகம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய 3 பத்துக்களில் அல்லாஹ் 2 பத்துக்களை கடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். 3வது கடைசி 10 இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக வேண்டி நாங்கள் அதிகம் நன்றி செலுத்தணும். ஏனென்று சொன்னால், எங்களோடு வாழ்ந்தவர்கள், போன வருடம் இருந்தவர்கள் இந்த வருடம் யாரும் இல்லை. அதே போன்று நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த ரமலானை பூர்த்தியாக கழித்து முடிக்க வேண்டும். சும்மா கழித்து முடிக்கிறதல்ல, குர்ஆனோடும் திலாவத்தோடும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுவும் இந்த ரமதானை எதன் மூலமாக உயிர்ப்பிக்க எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களோ அதன் மூலமாக வழிகாட்டப்பட்ட வகையில் நாங்கள் கழிக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் கடைசி வரைக்கும் இஸ்திகாமத்துக்கு துஆ செய்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அருளாக அருளப்பட்ட ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அவர்களால் எந்த ஒரு பாவமும் நடக்க முடியாது. அவர்கள் கடைசி நபி, எல்லா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர். இந்த ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த ஒரு பாவமும் நடக்காது. அப்படி நடந்தாலும் மன்னிக்கப்பட்டு விட்டதாக குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க? மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய சாவி என்னுடைய கையில் இருக்கிறது. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியா, எந்த நபிமார்களுக்கும் சுவர்க்கம் போறது ஹராம். எதுவரைக்கும்? ஹத்தா அதுகுலஹா, நான் சுவர்க்கம் நுழையும் வரைக்கும் எந்த நபிமார்களுக்கும் சுவர்க்கம் நுழைய முடியாது. எப்படி என்று சொன்ன நபி இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலானுடைய காலம் வந்துட்டுன்னு சொன்னால் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 விதமான அமல்கள் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. 4ல் ஒன்றில் தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்வால்வ் 4 விஷயமான அமல்கள் இருப்பாங்க. முதலாவது சொன்னாங்க திலாவத்துல் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவராக இருப்பாங்க. 2வது ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கியாமுல் லைல், இரவு நேர வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடியவராக இருப்பாங்க. 3வது துஆக்கள் அதிகமாக செய்வாங்க. தன்னுடைய பாவம் மன்னிப்புக்காக வேண்டி துஆவுடைய இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவாங்க. 4வதாக கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதகா, தான தர்மங்கள் செய்வதில், அதுலேயும் எந்த அளவு ஹதீஸில் வந்திருக்குன்னு சொன்னால் புயல் காற்று வீசுவதை போன்று என்னது சதகா செய்வதில் ஈடுபடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அடிப்படையில் இது கடைசி கட்டம், நாங்களும் இதுக்குரியவர்களாக மாற வேண்டும். கடைசி கட்டம் இது கியாமுல் லைலுடைய நேரம். இந்த நேரத்தில் நாங்கள் தூங்குறதில்லை, குர்ஆனுக்காக வேண்டியும் தொழுகைக்காக வேண்டிய நேரம் ஒதுக்கக்கூடிய காலகட்டம். எந்த அளவுன்னு சொன்னால் கடைசி 10களில் தேடிக்கொள்ளுங்க என்று குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் தெளிவாக வந்திருக்கிறது. ஹதீஸுடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, யாரு கியாமுல் லைல அடையவில்லையோ, மூதேவி, செல்ற வார்த்தை கடினமாக இருந்தாலும் இந்த மூதேவி என்ற வார்த்தை, இந்த மூதேவி துர்ப்பாக்கியவான் என்று மிக மோசமான வார்த்தையில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தையில் வந்து கீழால் ஹதீஸுடைய உலமாக்கள் எழுதுகிறாங்க, ஏன் இவ்வளவு மிக மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால், அந்த மனிதனுக்கு அந்த ரமலானுடைய கடைசி 10 அந்த கியாமுல் லைலை அவன் அடைந்து கொள்ள முடியும், அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உதாரணமாக ஒரு ஆள் நாளைக்கு திடீரென்று ஒரு எக்ஸாம் எழுதணும், இன்றைக்கு அறிவிக்கப்படுவது நாளைக்கு எக்ஸாம் எழுதலைன்னு சொன்னால் அவர் சொல்லலும், நேற்று திடீர்னு அறிவிச்சப்பா, நேற்று இஷாக்கு பின்னால் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு சந்தர்ப்பம்,
ஆனால் அதால் ஒன்றும் பார்க்கல, எக்ஸாம் ஃபெயில்னு சொல்லி. ஆனால் இந்த ரமலான் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டு 10 நாட்களில் ஒற்றைப்படையான இரவுகள் தேடிக்கொள்ளுங்க. இது ஒரு மனிதனுக்கு சாத்தியமான ஒரு விடயம். இது அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு சாத்தியமான ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அடைஞ்சு கொள்வது சாத்தியமான விடயம். இதால் தான் இந்த லைலத்துல் கத்ர் அடையலன்னு சொன்னால் அவன் மூதவி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அது மாத்திரமல்ல, இந்த செய்யக்கூடிய அமல்கள் எங்களிடத்திலிருந்து ஒரு நல்ல உறுதிமிக்கதாகவும் நாங்கள் செய்யக்கூடியதுக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு அமலாக மாற வேண்டும். அதன் அடிப்படையில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய காலத்தில் சொன்னாங்க, ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரமும் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு என்னது நரக விடுதலை செய்யப்படுது. அதே மாதிரி பாவ மன்னிப்பு கொடுக்கப்படுது. ஆரம்பமாக எங்களோட பாவத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதே போன்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய நாள் முடிஞ்சு மறுநாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அல்லாஹ் நேற்று லைலத்துல் கத்ருடைய இரவுல மனிதனுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொண்டான்? கேட்கக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்திலும் மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து கொண்டே இருந்தான். அதே போன்று நரக விடுதலைக்கு பல லட்சோபக்கணக்கான மக்களை அல்லாஹ் நரக விடுதலை கொடுத்திருந்தான். அதே மாதிரி பன்மடங்கான மக்களுக்கு அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுலையும் மன்னிப்பு கொடுத்தான். சொல்லிட்டு சொன்னாங்க, ஆனாலும் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுலையும் 4 பேருக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கல, மன்னிப்பை மறுத்துட்டான் 4 பேருக்கு. முதலாவது சொன்னாங்க, முதுமினு ஹம்ரின், யார் தொடர் மது போதை மது பிரியராக இருக்கிறாரோ இவரையும் அல்லாஹ் அந்த நேரத்தில் மன்னிப்பு கொடுக்கல அந்த லைலத்துல் கத்ர்னு சொன்னாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கசப்பான ஒரு உண்மையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு இந்த முதுமினு ஹம்ர விஷயத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு சைக்காலஜி ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்ச அடிப்படையில் நான் செல்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முன்னால் உள்ளவர்கள் முந்திய காலத்தில் இந்த மது போதை பாவிக்கக்கூடியவர்களை சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம். வரக்கூடிய நேரத்தில் கண் சிவத்திருக்கும், இவர் ஒரு கஞ்சா அடித்தவர், இவர் பேர் ஹெரோயின் பாவிச்சர் என்று கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்று அடிக்கக்கூடிய இந்த மது போதை யாருக்கும் எந்தொன்றும் விளங்குதில். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருக்கலாம், அரச பலமாக இருக்கலாம், என்னதாக இருந்தாலும் கபருக்கு போகும் வரைக்கும் தான் உங்களுடைய ஆட்டம். அதுக்கு பின்னால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு லாபமும் கிடையாது. உங்களுடைய லாபத்துக்காக வேண்டி, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வரக்கூடிய லாபத்துக்காக வேண்டி இன்றைக்கு நிறைய பேர் இன்றைக்கு முன்சப்ளையும் தொழுறாங்க. ஆனால் இன்றைக்கு அதை வியாபாரம் விற்கக்கூடியவராக இருக்கிறாங்க. இன்று முதல் போன்று ஊரில் இருக்கக்கூடிய கெட்ட மோசமானவர்கள் மாத்திரமல்ல, இது பலரும் இன்வால்வ் இருக்கிறாங்க. நல்ல முறையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்ல தொப்பியும் தாடியும் என்று இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா கடைசி நேரத்தில் அவர்கள் ஐஸ் வியாபாரம் செய்கிறாங்க. அன்பார்ந்த சகோதரர், கேட்கறதுக்கு கசப்பான ஒரு விடயம்தான், ஆனால் மிகவும் மோசம். அன்பார்ந்த சகோதரர்களே, இதில் பாதிக்கப்படுறதாலையும் இது அவர் மட்டும் பாதிக்கப்படல, அவருடைய பிள்ளையும் பாதிக்கப்படுது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு கசப்பான ஒரு விடயத்தை செல்றேன். இது போன வருடம் ஒரு விடயமும் நடந்துச்சு, அல்லாஹ் பாதுகாக்கணும். இதே போன்று நல்ல மனிதர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திடீரென்று நோய் வாய்ப்படுறாரு. வாய்ப்பட்டதுக்கு பின்னால் பார்த்தா அவர் ஐஸ் வியாபாரமும் செய்திருக்கிறார், பாவிக்கவும் செய்திருக்கிறார். அதுக்கு பின்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுது. அதுக்கு பின்னால் தனி முகாமுக்கு கொண்டு போய்பட்டு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் செஞ்சதுக்கு பின்னால் தப்பலை 3 மாதத்துக்கு பின்னால் வஃபாத் ஆகிறார். என்ன கவலையான விஷயம் சொன்னால், மூத்த புள்ள ஓதி ஆலிமாகிற கடைசி வருடம். ஆனால் யார் செஞ்ச வேலை, தன்னுடைய தாய் தகப்பன் செஞ்ச வேலை. அன்பார்ந்த சகோதரரை, ஜனாசாவாக சொல்லிட்டாங்க, கொடுக்கவே இயலாம். ஜனாசா எந்த ஒரு காரணம் இல்லை, கொடுக்கவே இயலாண்டு அந்த புள்ள கதறின நேரம் ஜனாசாவை எடுத்துட்டு வராங்க. ஊருக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அன்பார்ந்த சகோதரரை ஊரால் செல்றாங்க. இந்த ஜனாசாவை நீங்கள் என்னது பள்ளியில் அடக்க முடியாது. ஊர் மக்கள் மாத்திரமல்ல, ஹெல்த் மினிஸ்ட்ரியால் சொல்லிட்டாங்க, அந்த ஜனாசாவை அந்த ஒரு பொது இடத்துல அங்கே அடக்க முடியாது, அது ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல தான் அடக்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே,
வெறுமனே தன்னுடைய மகனும் 2 பிள்ளைகளும் சேர்ந்து ஜனாசாவை தொழுவிச்சு. ஜனாசாவை கொண்டு போகிறதுக்கு யாரும் இல்லை. உலகத்திலே கேவலம் அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே கவலை. யார் செய்த பாவம்? பச்சிளம் குழந்தைகள், 2 குழந்தையும் பெரிய பிள்ளையும். அன்பார்ந்த சகோதரர்களே, அதில் எந்த ஒன்றும் அடக்கிறதுக்கு யார் முன் வரலை. கடைசியாக ஒரு பொதுவான ஒரு இடத்தில் அடக்கப்பட்டு முடிஞ்சு. இது லண்டன்லேயோ அமெரிக்காவில் நடக்கலை, எங்கட ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான ஒரு பாவத்தில் இருக்கிறோம். இதில் நானும் நீங்களும் எந்த ஒரு கவுன்சிலிங் தேவை. நானும் நீங்களும் உறுதி எடுத்தோம்னு சொன்னால் இந்த பாவத்திலிருந்து மீழ்ச்சி பெறையில். அன்பார்ந்த சகோதரர், 2வதாக சொன்னாங்க முதுமை ஹம்ரின் 2வது ஆக்குல் வாலிதேன். யார் பெற்றோருக்கு நோவினை செய்கிறாரோ இவர்களுக்கும் இந்த கடைசி கட்டத்தில் பாவ மன்னிப்பு கிடையாது. இந்த ஆக்குல் வாலிதேன் விஷயத்தில் அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் முழு ஊருக்குமே இஃப்தார் செய்கிறோம், முழு ஊருக்குமே ஜகாத் சதகா செய்கிறோம். ஆனால் சொந்த தாய் தந்தையர்கள் இன்றைக்கு எல்டர் ஹோமில். இன்றைக்கு கவலையான விஷயம். இன்றைக்கு என்னது, முதியோர் இல்லத்தில் தாய் தந்தையர்கள். இன்னும் சிலர்கள் இருக்காங்க, தாயினுடைய தாய் தந்தையர்கள் எங்கே இருக்கிறென்று கூட தெரியாது. அன்பார்ந்த சகோதரி, இதிலிருந்து நாங்கள் மீளுவோம். இந்த பெற்றோர்களுக்கு நோவினை செய்த கூட்டத்தில் நல்லா பாதுகாக்க வேண்டும். வலா தகுல்லஹுமா. அதிலும் அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு அடிக்கடி செல்லக்கூடிய ஒரு விடயம்தான் ஒரு ஆணையம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த தாய் தகப்பனை நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில், நல்லாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை நல்லாக கவனிக்கலாம். ஆனால் அவர்கள் வயோதிபம் ஆகினால் கவனிப்பது கஷ்டமாகலாம். இந்த நேரத்தில் கவனிப்பதற்குத்தான் கூலி இருக்கிறது. எந்த அளவுன்னு சொன்னால், மனித உரிமையில் சொல்லுகிறது, மனித உரிமையில் சொல்லாத விடயத்தை குர்ஆன் திட்ட தெளிவாக பேசிக்கொண்டிருக்கிறது. அந்த முதுமையான வயசில் டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க, எங்களுடைய வாழ்க்கை ஒரு வட்டம் என்று சொல்லுவாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பேரண்ட்ஸ் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன பிராயத்திலிருந்து அதுக்கு பின்னால் முதிர்ச்சி அடைந்து திரும்பவும் சிறிய பிராயத்துக்கு போவாங்க. அவர்கள் பேசக்கூடிய பேச்சு என்னதான் என்று விளங்காது, பேசக்கூடிய பேச்சிலே சரியான ஒரு அர்த்தம் இருக்காது. இந்த நேரத்தில் கூட தன்னுடைய தாய் தகப்பனுக்கு நாங்கள் என்னது என்னையோ பேசுகிறா, சும்மா விளப்பம் இல்லாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறா என்று சொல்லக்கூட இஸ்லாம் கொடுக்காத மார்க்கம் எங்களுடைய தாய் யாராக இருந்தாலும் அது என்னுடைய தாய் தான். நான் எந்த பொசிஷனுக்கு போகலாம், நான் ஒரு டாக்டர் ஆகலாம், நான் ஒரு லோயர் ஆகலாம், எந்த இதாக இருந்தாலும் என்னுடைய தாய் எனக்கு தாய் தான். இதை வைத்து கொண்டு நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையருக்கு நாங்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலையும் எங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அது 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, காத்தியு ரஹிமின், குடும்ப உறவை துண்டிச்சு வாழக்கூடியவங்க. குடும்ப உறவை துண்டிச்சு வாழக்கூடியவர்களும் இரத்த உறவை துண்டிச்சு வாழக்கூடிய இவர்களுக்கும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் மன்னிப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படி மனிதன் என்ற அடிப்படையில் தவறுகள் நடக்கும், முன்ன பின்ன பேச்சுகள் நடக்கும், எங்களுக்குள்ள குழப்பங்கள் உண்டாகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் மலக்கள் ஆயிரும் நடக்கும். ஆனால் நடந்ததுக்கு பின்னால் உள்ள தீர்வு தான், அதுக்கு பின்னால் மன்னிப்பு என்று இருக்கிறது. மன்னிப்பு கொடுக்கிறது, நாங்களும் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. அப்படி இருந்தால் நாங்கள் அதையும் சீராக்கி கொண்டு வாருது. கடைசியாக சொன்னாங்க மல் முஷாஹின், மக்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள், பிளவுகளை உண்டு பண்ணக்கூடிய இவர்களும் 4 கூட்டத்தையும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுக்காங்க. இந்த 4 கூட்டத்துக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்கலன்னு சொன்னாங்க. இந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய ஒவ்வொன்றும் நாங்கள் பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்வது, அதிலையும் குறிப்பாக இந்த லைலத்துல் கதர், இந்த கடைசி கியாமுல் லைலுடைய இரவில் எல்லா விஷயமும், அந்த 4 விஷயமும் இன்க்ளூட் ஆகுது ஒரு அமலில். தொழுகை அதில் இருக்கிறோம், என்னது திலாவத்துல் குர்ஆன் ஓதல் நடக்கும், அதை கேட்குறது. கியாமுல் லைல் அதுக்குள் உள்ளாகுது. அத்துஆ, இடைப்பட்ட நேரம் துவாக்கு டைம் தரப்படும், அந்த துவாவையும் நாங்கள் கேட்டுக்கொள்வது. நாங்கள் எங்களுடைய பாவம் மன்னிப்பு இல்லை நடக்கலைன்னு சொன்னால் நாங்கள் என்னதான் அமல் செஞ்சு வேலை இல்லை. அந்த செல்லத்தை போல ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பாடி டெத், அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆப்ரேஷன் சக்ஸஸ், அமல் நடந்துச்சா, திலாவத்துல் குர்ஆன் நடந்துச்சு, கியாமுல் லைல் நடந்துச்சு, எல்லா அமலும் நடந்துச்சு, துவா நடந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் பாவம் மன்னிப்புக்குரிய வழியை நாங்கள் சரியாக செய்யலை. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பாடி டெத், எந்த பிரயோஜனம் இல்லை. ஓட்ட பக்கெட்டில் தண்ணி ஊற்றுற மாதிரி.
அன்பார்ந்த சகோதரே, இதிலிருந்து நாங்கள் ஒரு ஒரு லேர்னிங் பாயிண்டான ஒரு ரமலானாக எடுத்துக்கொண்டு இன்றையிலிருந்து அமல் செய்யும் ஆரம்ப நாள், இன்றையிலிருந்து நாங்கள் அமல் செஞ்சு இந்த லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை தரணும் அல்லாஹ். அதே போன்று இந்த முறை ரமலானில் சொல்லியிருக்காங்க, நிர்வாகத்தாலை ஓதக்கூடிய அந்த கியாமுல்லையில் ஓதக்கூடிய அந்த சூறாவுடைய சுருக்கமான தஃப்சீர், ஒரு மீனிங்காவது ஒரு எழுத்து விளங்கினாலும் அதோடைய பிரயோஜனம் கூட என்பதற்காக வேண்டி இந்த இரவைக்கு ஓதக்கூடிய சூரத்துன் நிசா வல் முஹ்சனாத் 5வது ஜுஸில் வருது. சூரத்துன் நிசா 24வது ஆயாவிலிருந்து 77வது ஆயா வரை. இதில் குறிப்பாக 5 விஷயம் அந்த சூரத்துன் நிசாவில் நாங்கள் இன்றைக்கி ஓத போகிற விஷயத்தில் 5 விஷயம் குறிப்பாக எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல முடியாது. 5 விஷயம் மெயினாக பாயிண்டாக பேசப்படுது. அதில் முதலாவது அஹ்காமு ஜிவாஜ், கல்யாணத்துடைய சட்டம், மேரேஜ் சட்டம். அதே போன்று ஹுக்கூக்குன் நிசா, லைஃப், ஃபேமிலி லைஃப் பற்றி. அடுத்தது சமூகவியல், 3வது சமூகவியலும் பொருளியலும். 4வது அல்லாஹ் நிஃபாக்கையும் ஷிர்கை விட்டும் பாதுகாத்து கொள்வது எப்படி. அடுத்தது 5வது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுற விஷயம் எப்படின்னு. அதில் முதலாவது ஜிவாஜுரி விஷயத்தில் வருவது மஜூசிகள் எந்த அளவுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் சாச்சா, பெரியப்பா, மாமி, அவங்களுடைய பிள்ளைகள், கசின், அவங்கள முடிச்சு கொள்வது ஆகும் மாதிரி மஜூசிகள் விளங்கியிருந்தாங்க. இப்படி சாச்சா பெரியப்பா என்று சொல்கிறது கொஞ்சம் மேலோங்கி இருக்குத்தானே, அதை விட எங்களோட சகோதரருடைய பிள்ளைகளையும் முடிச்சு கொள்ளலாம் தானே என்று மஜூசிகள் அந்த காலத்தில் விளங்கி வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த ஆயத்து இறங்குறது. நாளை இரவைக்கு ஓதுற ஆயத்து, வல்லாஹு யுரீது ஐ யதூப அலைக்கும் வ யுரீதுல் லதீன யத்தபிஊன ஷஹவாத் அன் தமீலு மைலன் அலீமா. இந்த பாவத்திலிருந்து இப்படி நீங்கள் முடிச்சு கொள்ள இயலாது. சகோதரிகளுடைய அந்த நாடைய தங்கச்சியுடைய பிள்ளையை முடிச்சு கொள்ள இயலாது. அது உங்களுக்கு மஹரமாக்கப்பட்டது, அது பாவம், அதிலிருந்து நீங்கள் உடனே விட்டுவலாகிடும் என்று அந்த ஆயத்திறங்கிறது. அதுக்கு பின்னால் நாளைக்கு ஓத போகிற இதில் தான் அந்த பெண்களுடைய உரிமை, ஹுக்கூக்குன் நிசா, பெண்களுடைய உரிமை. இந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, எங்களுடைய பெண்மணிகள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு கொஞ்சம் கட்டுப்படுற வீதம் கொஞ்சம் குறைவாக இருக்கு யார் ரசூலுல்லாஹ், என்ன செஞ்சு கொள்கிற கேட்க அந்த அடிக்கிறதுக்குரிய அனுமதி கேட்காங்க. அந்த நேரத்தில் நபி அவங்க எந்த ஒரு நோவினையும் இல்லாமல், நல்லா விளங்கி கொள்ளணும், எந்த ஒரு நோவினையும் இல்லாமல் அந்த குற்றத்துக்கு உணர்த்துகிற அளவுக்கு நீங்கள் லேசான முறையில் அடிங்கன்னு சொல்லி நபி அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு பின்னால் இதை சான்ஸாக எடுத்துக்கொண்டாங்க. சில சஹாபாக்கள் கடுமையாக வெளுக்க துவங்கிட்டாங்க, கடுமையாக மணிமாறு வெளுக்க துவங்கிட்டாங்க. அந்த நேரத்தில் ஓடோடி வாராங்க பெண்மணி, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, இந்த நேரத்தில் எங்களுக்கு கடுமையாக அடிக்கப்படுது, வீட்டில் தாங்க முடியாது. அந்த நேரத்தில் ஆயத்திறங்குது அர் ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, அந்த ஆயத்திறங்குது. அதில் வருவது நீங்கள் என்னது ஆரம்பத்திலே எப்படி நடந்து கொள்ளணும், உங்களோட வீட்டில் பெண்மணி உங்களோட நடந்து கொள்கிற விதம் எப்படி, மோசமான முறையில் அவங்க உங்களை செல்லு கேட்கலன்னு சொன்னால் நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு அடிக்க இயலாது. முதலாவது உபதேசம் செய்ய வேண்டும். 2வது அவங்கள வீட்டிலேருந்து திறத்துறல்ல படுக்கையை விட்டு ஒதுக்கி வைக்கணும். 2வது முறை அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு படித்து தரான். 3வது அப்படியும் கேட்கலன்னா லேசான முறையில் அவங்கள அந்த குற்றத்தை உணர்கிற அளவுக்கு அவங்களுக்கு அடிக்கணும்னு சொல்லி. அதுக்கு பின்னால் முனாஃபிக்கிங்களுடைய சப்ஜெக்ட் வருவது. அன்சாரி சஹாபி ஒரு ஆள் நிறைய தான தர்மங்கள் சதாக்காக்கள் கொடுத்துருந்தாங்க. கொடுக்கக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்கிங்களில் இருந்த மிகவும் பிரபல்யமானவங்க நாஃபி, உயைபின், அஹ்தப், ரிஃபாத் இப்னு ஸைத் என்று சொல்லக்கூடியவங்க சொன்னாங்க, இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட சொத்தில் குறைவு ஏற்படுமே என்று சொல்லி அந்த கஞ்சத்தனத்தை சொன்னாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், அல்லதீன யப்கலூன வ யஅமுரூன அன்னாஸ், மக்களில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்க, கஞ்சத்தனத்தை கொண்டு ஏவுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பின்னால் ஓதக்கூடிய இதில் வர்றது உதுவுடைய எப்படி உது எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு பின்னால் உது செய்ய முடியவில்லைன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தயமத்துடைய சட்டமும் அதில் வருது. அதுக்கு பின்னால் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட்டாக ஓதக்கூடிய கிஸ்ஸத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவங்களுடைய அஹ்லாக்குடைய சமம் வருது. இன்றைக்கு ஓதக்கூடிய அந்த பாடத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா நபி அவங்க மக்காவுக்கு உம்ராவுக்காக வேண்டி போகிறாங்க. போகக்கூடிய அந்த நேரத்தில் மக்காவில் தொழணும் என்பதற்காக உள்ளுக்கு நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா கையால் தட்டி விட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கு உங்களுக்கு நுழையலாம்,
அந்த நேரம் அந்த சாவி உஸ்மான் இப்னு தல்ஹா என்று சொல்லக்கூடியவர்கிட்ட தான் இருந்துச்சு. நபி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இயலாது, உங்களுக்கு நடக்க முடியாது, இதுக்குள்ளே நுழைய முடியாது, உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. செல்லக்கூடிய நேரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு அந்த சாவி என்னுடைய கையில் கிடைக்கும், அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்ளும். அப்படி இருக்கக்கூடிய கொஞ்ச நாளுக்கு பின்னால் ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி ஏற்படுவது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அந்த சாவி கிடைக்கும். சாவி கிடைச்சி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மக்காவில் கஅபத்துல்லாஹுக்குள்ளே போய் தொழுகிறாங்க. 2 ரக்காத் தொழுதுக்கு பின்னால் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிட்றாங்க. கூப்பிடக்கூடிய நேரத்தில் எப்படி இருக்கும் இந்த கட்டம்? நபி அவங்களுக்கு இதுக்கு முன்னால் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் கொடுக்கல. அந்த நேரத்தில் நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு கிடைச்சதுக்கு பின்னால் நான் பார்ப்போம். அந்த நேரத்திலையும் அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்ன தெரியுமா சொன்னார்? அப்படி கிடைக்கிறேன்னா குறைசியலை குறைக்காதே, குறைசியலை கிடைச்சா பார்ப்போம். இப்படியான ஒரு போட்டியான நேரத்தில் ஃபத்ஹு மக்கா கிடைச்சி ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாவி கிடைக்குது. சாவி கிடைச்சதுக்கு பின்னால் நபி அவங்க உஸ்மான் இப்னு தல்ஹாவை கூப்பிடுறாங்க. கூப்பிடக்கூடிய நேரத்தில் நாங்களாக இருந்தாலும் தான் இப்படி ஒன்று இன்சிடென்ட் நடந்ததுக்கு பின்னால், ஒரு அதிகாரம் ஒன்று கிடைச்சதுக்கு பின்னால் இன்னொரு ஆளுக்கு மாறினா எங்களுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. நபி அவங்களோட பயந்து வாராங்க உஸ்மான் இப்னு தல்ஹா. நபி அவங்க என்ன செய்வாங்களோ தெரியா. நபி அவங்க இந்த நேரத்தில் பழிக்கு பழி வாங்கலை. நபி அவங்க சொன்னாங்க, ஹுத்ஹா யா பனி தல்ஹா ஹாலிதத்தன் தாலிதத்தன் லா யன்ஸிஹுஹா மின்கும் இல்ல ஸாலிம். அந்த சாவியை கொடுத்து சொன்னாங்க, தொடர்ச்சியாக இந்த சாவி உங்களோட பரம்பரையில் இருந்து தான் வரும். இதை யார் கலட்டி எடுக்காங்களோ இவன் அநியாயக்காரர்களாக மாறுவாங்கன்னு. அந்த நேரத்தில் தான் இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, யார் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவரிடத்தில் பொறுப்பு கொடுக்க தகுதியானவர் என்ற குர்ஆன் ஆயத் அல்லாஹ் இருக்கிறார். எனவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானின் மூலமாக ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இந்த ரமதானின் மூலமாக என்னென்ன விமோசனத்தை அடையுமாறு எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறானோ அந்த விமோசனத்தை அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அதே போன்று கியாமுல் லைலை கொண்டு எங்களுக்கு லைலத்துல் கத்ரை அடைஞ்ச கூட்டத்திலும் எங்களை அல்லாஹ் சேர்ப்பானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்ட் அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.